இன்னைக்கு ஹாலிவுட் உதறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஏன்டா அப்படி என்ன ஆச்சு அப்படின்றப்ப பார்க்கும்போது ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷனுமே சரி, எல்லா மூவிஸுமே சரி, அங்கங்க இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர்ஸுமே சரி ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. எதை நினைச்சுன்னு கேட்குறீங்களா? நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து. ஏன்னா சொல்றேன், நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது ஓடிடி தானடா அப்படின்றது நீங்க ஈஸியாக நினைச்சிடலாம். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் மிகப்பெரிய ஒரு சம்பவம் உலக அளவில் பண்ணிடுச்சுங்க. என்ன சம்பவம் கேட்குறீங்களா? வார்னர் ப்ரோஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு ஒரு கார்ட்டூன்லயுமே சரி, இந்த டிசி யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, பேட்மேன், ஜோக்கர், பார்பி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இந்த லோகோ நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை கிட்டத்தட்ட 82 பில்லியன் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா பல்லாயிரம் கோடி அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. என்னடா சொல்ற, ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்து வார்னர் ப்ரோஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஆமாம், வெறும் வார்னர் ப்ரோஸை மட்டும் அவங்க வாங்கல. வார்னர் ப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற சப் யூனிட் HBO, நம்ம டிஸ்கவரிலாம் பார்ப்போம் இல்லையா, மேன்